அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. பொங்கல் முடிந்ததுமே மத்திய அரசு 8வது ஊதிய குழுவுக்கு பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8th பே கமிஷன் அப்ரூவ்ட் ஆகி தமிழ்நாடு அரசும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மிக விரைவில் அமல்படுத்திட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2026 அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு குரூப் ஒரு சேலரி இப்போ 30,000 கை 28, 29 வாங்குறாங்கன்னா, அப்படியே அதில் ஒரு 10,000 12,000 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ குரூப் 4க்கு மேக்ஸிமம் 40 42 கிடைக்கும். எப்போது இந்த 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா. ஸோ இது நமக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி தான். ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்போ போட்டியாளராக இருக்கக்கூடியவர்களும் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போது போட்டி இன்னும் கூடுதலாக ஆகலாம். ஏன்னா 8th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா, ஸோ போட்டியாளர்கள் அதிகமாக ப்ரைவேட் செக்டார்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு 40,000 45,000 குரூப் 4 லெவலில் சேலரி கிடைக்கும்போது நிச்சயமாக அதுக்காக உழைப்பதற்கு தயாராக இருப்பாங்க. நமக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 6 மாதங்களில் மிக சிறப்பாக மிக தரமாக ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். டெடிக்கேட்டடாக ஆர்வமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக 2025 நீங்கள் அரசு பணியாளராக இருப்பீங்க. தினசரியாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அதே போல் பெய்ட் டெஸ்ட்டும் சாட்டர்டே சண்டேயில் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட்டை பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய 2025 டிஎன்பிஎஸ்சி தேர்வாக நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நம்முடைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியிலிருந்து தினசரி மாதிரி தேர்வில் 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்காங்க. அதே போல் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலும் எக்ஸாம் ரிலேட்டடாக அரசு பணி சார்ந்த ரிலேட்டடாக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காங்க. அதற்கான லிங்க்கும் கீழே தரப்பட்டுள்ளது. முதல் கேள்வி, வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, வந்தவர். கேள்வி 2, சென்றனர் வேர்ச்சொல் தருக. செல். கேள்வி 3, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. பணிந்து பணித்து இதுக்கான சரியான தொடர் என்னென்னா, இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 4, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிக்கமல் கழனியுள் உழுனர் வெள்ளமே. வெறிக்கமல் கழனியுள் உழுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்து பொருள், மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 5, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பாக இருப்பது தலை. கேள்வி 6, வலி, வழி, வழி. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வலினா துன்பம், வழி அப்படின்னா காற்று, வளிமண்டலம், வழி அப்படின்னா நெறி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 7, பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது டேஸ், பந்தின் வடிவம் டேஸ். வாசலில் போடுவது கோலம். வாசலில் போடுவது கோலம். பந்தின் வடிவம் கோழ வடிவம். கோழ வடிவம். சரியானடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 8, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அல். அல்னா இரவு என்று பொருள். அல் என்றால் இரவு என்று பொருள். இரவுக்கு எதிர்ச்சொல் பகல். இங்கே அல் என்பதற்கான எதிர்ச்சொல் பகல். கேள்வி 9, அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறிக. அருகுறனா அருகில் என்று பொருள். அருகிலுக்கு ஆப்போசிட்டு தொலைவில். கேள்வி 10, நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல். நல்கினால்னா கொடுக்கிறது, அதுக்கு எதிர்ச்சொல் எடுக்கிறது. கொடுக்கிறது அதுக்கு எதிர்ச்சொல் எடுக்கிறது. அப்போ இங்கே எடுத்தால். நல்கினாலுக்கு என்பதன் எதிர்ச்சொல் எடுத்தால். கேள்வி 11, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. அப்போ ஈனா உயிரெழுத்தை குறிக்கும், ஒரு வகை பறவையை குறிக்கும், பகிர்ந்து கொடுது ஈதலை குறிக்கும். அப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் சி.
கேள்வி 12. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்குன்னா பிஞ்சு வகையை குறிக்கும். கேள்வி 13. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா இளம் பயிர் வகையை குறிக்கும். கேள்வி 14. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? அடிப்பகுதியை குறிக்கும். கேள்வி 15. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அரும்பு, வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்குன்னா பூவின் 7 நிலைகளை குறிக்கக்கூடியதில் வரும். கேள்வி 16. பொருந்தாத இணை எது? பொருந்தா இணை கேட்டிருக்காங்க. இந்திரன் செங்கழு நீர்னு தந்திருக்காங்க. இது பொருந்தாதது. கொற்றவைனா கிணறு, முருகன்னா சுனைநீர், திருமால்னா காட்டாறு. அங்கே பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. இது ஐவகை நிலங்கள், அதற்குரிய கடவுள்கள், அதற்குரிய கடவுள்களை டைரெக்டாக சொல்லாமல் அந்த நிகழ்வு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸை வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. இந்திரன் செங்கழு நீர் என்பது பொருந்தாது. கேள்வி 17. பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்பல், செப்பல், மொழிதல்னா பேசக்கூடியது. சொல்லுக்கான ஒரு சொல்லுனா வெவ்வேறு பெயர்கள் அழைக்கக்கூடியது. கேட்டல் என்பது வராது. அப்போ பொருந்தாத சொல் ஆப்ஷன் சி. கேள்வி 18. பொருந்தா இணை எது? தூறுனா புதிரின் அடிப்பகுதி, வெங்கலினா காய்ந்த களி, செம்மல்னா வாடிய பூசரி, கொழுந்தாடைனா காய்ந்த கட்டைனா கொழுந்தாடை இளசாக இருக்கும். அப்போ காய்ந்த கட்டை வராது. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 19. அகர வரிசையில் எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அன்பு, இரக்கம், 5, ஒழுக்கம், ஓசை. கேள்வி 20. அகர வரிசையில் எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. கேள்வி 21. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சரியானதை தேர்ந்தெடு. மணி, நேற்று பள்ளிக்கு வந்தாயா என்பதே சரியானது. கேள்வி 22. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின்வருவனற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. செல்க, வருக, படித்தான்னா எழுத்து வழக்கு. குந்திக்கன்றது சொல் வழக்கில் வரும், பேசக்கூடிய வழக்கில் வரும். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. கேள்வி 23. சொல் பொருள் பொறுத்துக. அணங்கு, அணங்குனா தெய்வம், மாகால்னா பெருங்காற்று, மண்ணீர்னா கடலை குறிக்கும், கயம்னா நீர்நிலை. அணங்குனா தெய்வம், மாகால்னா பெருங்காற்று, மண்ணீர்னா கடலை குறிக்கும், கயம்னா நீர்நிலை. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. 24வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. கொடியனார், கொடியனார்னா மகளிரை குறிக்கும். இசை, இசைனா புகழை குறிக்கும். மறுப்புனா கொம்பை குறிக்கும். மால்வரைனா பெரிய மலை, மால்வரைனா பெரிய மலை. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. 3, 4, 2, 1. கேள்வி 25. சொல் பொருள் பொறுத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. வருக்கைனா இங்கே வருக்கைனா பலாப்பழன்னு வந்திருக்கணும், இங்கே இருக்கைன்னு தந்திருக்காங்க, அப்போ தவறு. புல்னா பறவையை குறிக்கும், இங்கே தாவரன்னு தந்திருக்காங்க, தவறு. அள்ளல்னா சேரு, அப்போ சரியானது ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியாக இருக்குது. மடிவுனா முடிவு, இங்கே தொடக்குன்னு தந்திருக்காங்க, சினவுன்னு வந்திருக்கும், அப்போ அது தவறாக இருக்குது. இங்கே கேள்வி என்னென்னா 25க்கு சி. அப்போ 25க்கு என்ன கேள்வி? சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. அள்ளல்னா சேரை குறிக்கும். கேள்வி 26. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். கேள்வி 27. பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஸ், அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்துவிடுகிறது. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்து வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது. கேள்வி 28. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆமானா காட்டுப்பசு, ஆமானா காட்டுப்பசு. கேள்வி 29. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வாரணம்னா யானையை குறிக்கும். கேள்வி 30. பிரித்தெழுதுக. தம் கூட்டல் உயிர், தம் உயிர் எவ்வாறு பிரிக்கலாம்? தம் கூட்டல் உயிர். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியிலேருந்து 30 கேள்விக்கான விடைக்குறிப்பில் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.